Hi my dear students. Last video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா Wheatstone bridge. இந்த Wheatstone bridge ஓட application தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Wheatstone bridge which is used to find the equivalent resistance between the two points. இதை நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Wheatstone bridge application. Find the இப்படி உங்களுக்கு கொஷினில் கேட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். Find the equivalent resistance between the points A and B. இப்போ ஏன்ற பாயிண்ட் இது பின்ற பாயிண்ட் இது, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 1 ohm 2 ohm 3 ohm 4 ohm 8 ohm இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனில் இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எப்படிப்பா இதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் வரும். பட் இட் இஸ் வெரி ஈஸி. ஏன் சார் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் Wheatstone bridge. ஸோ இது Wheatstone bridgeோட ஒரு ஃபார்ம் தான் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். ஸோ அப்போ இந்த டயக்ராமை நம்ம ரீட்ரா பண்ணணும். இது Wheatstone bridge மாதிரி தான் இருக்குது. ஸோ Wheatstone bridge மாதிரி இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பாருங்கள், இங்கே நான் ரீட்ரா பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், இன் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் A and C, this is the point C. ஏக்கும் சிக்கும் நடுவில் பாருங்கள் 1 ohm resistor is connected. இங்கே ஏக்கும் சிக்கு நடுவில் 1 ohm கனெக்ட் பண்ணியாச்சு. In between A and D 2 ohm resistor is connected. This is the point D. சரியா? ஸோ அப்போ ஏக்கு டிக்கு நடுவில் 2 ohm resistor கனெக்ட் பண்ணியிருக்கோம். In between the point C and D 3 ohm resistor, CD 3 ohm. C and B 4 ohm, C and B 4 ohm. D and B 8 ohm, D and B 8 ohm resistor is connected. So this is one of the form of Wheatstone bridge experiment, Wheatstone bridge network. That is the correct word. சரியா? இது Wheatstone bridge networkல தான் இருக்குது. ஆனால் நம்மளை இப்படி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு டயக்ராம் ரீட்ரா பண்ணி Wheatstone Wheatstoneனுடைய நெட்ஒர்க் எப்படியோ அது மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈஸியர் டு சால்வ் அண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் A and B. தென் ஹவு டு சால்வ்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரீட்ரா த டயக்ராம் ரீட்ரா பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர். ஸ்டெப் நம்பர் 2 என்ன சார் பண்ணணும் அப்படின்னா வெதர் த கிவன் bridge இஸ் பேலன்ஸ்ட் ஆர் நாட் பேலன்ஸ்ட். கொடுத்துருக்க கொஷினில் bridge பேலன்ஸ் ஆகிருக்கா இல்லை அன்பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நான் லாஸ்ட் கொஷினில் சொல்லி கொடுத்தேன். அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரெசிஸ்டன்ஸ் 1 2 3 4. ஸோ த கண்டிஷன் ஃபார் bridge பேலன்ஸ் இஸ் R1 by R2 is equal to R3 by R4. Correct? This is R1, this is R2, R3, R4. R1 என்னது 1, R2 4, R3 2, R1, R2, R3, R4. R4 8. So 1 by 4 is equal to 2 by 8. Yes. இதை கேன்சல் பண்ணால் இது 1 by 4. அப்போ 1 by 4 is equal to 1 by 4. Now the bridge is said to be balanced. So this is the question. In this question the Wheatstone bridge is in balanced condition. இந்த இடத்துல Wheatstone bridge பாருங்கள் பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஈஸியர் டு சால்வ் அண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரீட்ரா பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் பிரிட்ஜ் பேலன்ஸாக இருக்கா இல்லையா? எஸ், பிரிட்ஜ் இஸ் பேலன்ஸ்ட். அப்போ நம்ம எழுதிக்கணும் திஸ் இஸ் அ பேலன்ஸ்டு பிரிட்ஜ். அந்த பாயிண்ட்டை நம்ம நோட்டிஃபை பண்ணிக்கணும். பேலன்ஸ்டு பிரிட்ஜ். யா, பேலன்ஸ்டு பிரிட்ஜ் அப்படின்னா என்ன சார்? அடுத்தது பேலன்ஸ்டு பிரிட்ஜாக இருந்தால் there is no current flowing between C and D because the potential at C and the potential at D are equal. So VC is equal to VD. Then no current flows between C and D. C லேருந்து Dக்கு current flow ஆகாது. ஏன் flow ஆகாது? ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல் பொட்டன்ஷியலில் இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்குது. பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகாது. இது Wheatstone bridgeனுடைய அந்த சர்க்யூட் டயக்ராம், அதை வச்சு நான் காலையில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ பேலன்ஸ்டு பிரிட்ஜ் அப்படின்னா there is no current flowing between C and D. ஓகே, இதனால் நமக்கு என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னா here 3 ohm resistor is connected but there is no current between C and D. Then what will be the work of 3 ohm resistor? 3 ohm resistor has no work. Yes sir அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட்டே பாஸ் ஆகலை. சிலேருந்து டிக்கு கரண்ட்டே பாஸ் ஆகலை. ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன, வேலை என்ன? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ரெசிஸ்டர்? விச் இஸ் ரெசிஸ்டர் இஸ் யூஸ்டு டு ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஸோ இந்த இடத்துல கரண்ட்டு பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கரண்ட் அப்போஸ் பண்ணுறது தான் இந்த ரெசிஸ்டரோட வேலை.
பட் கரண்ட்டே இங்கே பாஸ் ஆகலை அப்படின்னும் பொழுது ரெசிஸ்டருக்கு நோ ஒர்க். ரெசிஸ்டர் ஹியர் 3 ohm ரெசிஸ்டர் இஸ் நாட் பார்ட்டிசிபேட்டட் in the above circuit. That is the truth because the bridge is balanced. ஸோ அதனால் இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்றது தான் உண்மை. ஸோ வி நெக்லெக்ட் 3 ohm ரெசிஸ்டர் in the above circuit. இந்த சர்க்யூட்டில் 3 ohm ரெசிஸ்டருக்கு வேலை இல்லை, அப்போ இது வரையணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம அந்த சர்க்யூட்டை கொஞ்சம் ரீட்ரா பண்ணிக்கலாம். பாயிண்ட் ஏ, இந்த ஏலேருந்து 1 ohm ரெசிஸ்டர், தட் இஸ் பாயிண்ட் சி. அடுத்ததுலேருந்து 4 ohm ரெசிஸ்டர், தட் இஸ் பாயிண்ட் பி. A, B, 1 ohm, 4 ohm, then இங்கே என்னது 2 ohm, அடுத்தது 8 ohm. ஸோ 2 ohm, 8 ohm, 1 ohm, 4 ohm, 2 ohm, 8 ohm, 1 ohm, 4 ohm, 2 ohm, 8 ohm. The point C, D. இந்த இடத்துல நடுவில் பாருங்கள், C and Dக்கு நடுவில் இருக்க R equal to 3 ohm நான் இங்கே ட்ரா பண்ணலை, பிகாஸ் R equal to 3 ohmக்கு இங்கே வேலை கிடையாது, அதனால் அதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஸோ தீஸ் 4. இப்போ உங்களுக்கு இட் இஸ் ஈஸியர் டு சால்வ். இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். 1 ohm ரெசிஸ்டர் அண்ட் 4 ohm ரெசிஸ்டர்ஸ் ஆர் இன் சீரீஸ், 2 ohm and 8 ohm are in series, but these two connections are in parallel. So once again we redraw the diagram for our convenience. ஸோ இப்போ இந்த டயக்ராம் என்ன செஞ்சுக்கலாம், இப்படி மாற்றி வரைஞ்சிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ this is what 1 ohm resistor, this is 4 ohm, this is 2 ohm and this is 8 ohm. This is the point A, this is the point B. So we can easily solve. எப்படி செய்யலாம் பாருங்க. ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ்க்கு ஃபார்முலா RS is equal to R1 plus R2 இல்லையா? ஸோ அப்போ இதை இங்கே யூஸ் பண்ணோன்னா 1 plus 4 is equal to 5 ohm. This is RS1. RS2 எடுத்துக்கிட்டா 2 plus 8, 10 ohm. Okay, so these two are parallel. So parallel ko formula 1 by Rp is equal to 1 by Rs1 plus 1 by Rs2. What? 1 by 5 plus 1 by 10. So taking LCM 10, 2 times plus 1, 3 by 10. So this is 1 by Rp. 1 by Rp is equal to 3 by 10. So Rp is equal to 10 by 3, which will be equal to 3.33 ohm. So that is the final expression. The equivalent resistance between the points A and B is, நம்ம கொஸ்டினில் தானே கேட்டிருக்காங்க, find the equivalent resistance between the point A and B. The equivalent resistance between the point A and B is 3.33 ohm. பாருங்கள், இது ரெண்டும் சீரீஸாக இருக்கிறனால ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் டைரக்ட் அடிஷன், 1 plus 4 5, 2 plus 8 10. இது ரெண்டும் பேரலாக இருக்கிறனால பேரலுக்கான ஃபார்முலா 1 by Rp போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் we get the answer 3.33 ohm. So we find the answer Rp is equal to 3.33 ohm, which is the equivalent resistance between the point A and B. ஸோ இப்போ நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிட்டோம். குட். ஒருவேளை பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகாமல் இருந்தால், சரியா, இன்கேஸ் த பிரிட்ஜ் இஸ் நாட் பேலன்ஸ்ட் ஆர் அன்பேலன்ஸ்ட், தென் வாட் கேன் டூ? நம்ம என்ன செஞ்சு எப்படி ஹவு டு கால்குலேட் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கொஷின் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டாக இருந்தால் கிர்ச்சாஃப் லாவை யூஸ் பண்ணணும். கிர்ச்சாஃப்ஸ் லாவை யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அது கொஞ்சம் லென்த்தியாக வரும், பட் அதுவும் நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இது வீட்ஸ்டோன் நெட்வொர்க் தானா அப்படின்றத பாருங்கள். கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ரீட்ரா பண்ணுங்கள். செகண்ட் திங், பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகிருக்கா இல்லையான்னு பாருங்கள். பேலன்ஸ்டு பிரிட்ஜாக இருந்தால் இந்த சிக்கும் டிக்கும் நடுவில் கரண்ட் பாஸ் ஆகாது. அப்போ 3 ohms நெக்லெக்ட் பண்ணுங்கள். 3 ohms நெக்லெக்ட் பண்ணிட்டா சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணுங்கள். ரீட்ரா பண்ணி சீரியஸ் பேரலல் அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து நான் போட போகிற வீடியோ இதை விட இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்ஸில் அன்பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் எப்படி நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ்.